கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த சபையோடு கூட தேவனை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையும் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காய் தேவன் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் போதகர் குடும்பத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வேதாகம படிப்புகளை படிப்பதற்கு நமக்கு மாதத்தில் 2 நாட்களை இந்த சபை ஒதுக்கி கொடுத்துருக்கிறது. நேற்று அந்த கிளாஸ் நடந்தது, இன்றைக்கி அந்த கிளாஸ் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆய்வை குறித்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வேதாகமத்தை இன்னும் நல்லா படித்துக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், நீங்கள் தொடர்ந்து அந்த வேதாகம பயிற்சி பள்ளிக்கு வரலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட சில வசனங்களை வைத்து தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். என்னோடு கூட நமக்கு நல்ல தெரிந்த சில வசனங்களை தான் நாம் இன்றைக்கு காலையில் படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனமானது என்னுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே என்னோடு கூட அதிகமாய் பேசின ஒரு வசனம். நிச்சயமாய் இந்த வசனம் உங்களோடு கூட பேசும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். இந்த பூமியிலே எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், அவன் எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அவன் தேவனுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அநேக கோட்பாடுகளிலே இந்த கோட்பாடு முதன்மையான கோட்பாடாக நான் வாசிக்கிறேன். நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, அதனுடைய வல்லமைகளை குறித்தும் நான் பேச இருக்கிறேன். த பவர் ஆஃப் அ ஸ்போக்கன் வேர்ட், பேசப்படுகிற வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர விரும்புகிறேன். பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை அது சாதகமாகவும் இருக்கலாம், சில வேளையிலே அது பாதகமாகவும் மாற்றப்படலாம். ஆனால் தான் வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸோ இந்த நாவை பற்றியும் நாவிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தைகளை பற்றியும் இன்றைக்கி உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். வேதத்தில் இன்னொரு பகுதியிலிருந்து இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 12 and verse 37. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். For by thy word thou shalt be justified and by thy words thou shalt be condemned. ஒருவன் பேசக்கூடிய வார்த்தை அவனை நீதிமானாகவும் இல்லாவிட்டால் அவனை குற்றவாளியாகவும் தீர்க்கக்கூடியதாக மாறுகிறது. அதான் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மாற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்க்கை திருத்தம் செய்யப்பட வேண்டிய இடம் எது என்று கேட்டிங்கன்னா நம்ம வாயின் வார்த்தைகள். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான திருத்துதல் உண்டான பகுதி எது என்று சொன்னீங்கன்னா அதுவும் வாயின் வார்த்தைகள் தான். அநேக ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரலோகத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பங்காளர்களாய் மாறிவிடுகிறோம், பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம், அந்த ராஜ்யத்தின் உடன் சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுகிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்கு தேவன் வாக்குத்தத்தங்களாகவும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களாகவும் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது பரலோகத்தை நாம் பூமியில் அனுபவிப்பதற்கு நாம் நம்முடைய வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்பாகவும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்பாகவும் ஒரு ஜீவன் இருக்கிறது. we call it a spiritual energy. அதை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் என்று சொல்லுகிறோம். ஆனால் தான் இந்த வேதம் வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமாய் சொல்லுகிறது. நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனமும் நமக்கு சில முக்கியமான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அதை மோசேயும் அழகாய் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டார். இன்னும் சொல்லப்போனால் 2வது முறையும் அழகாய் விவரித்து உபாகமத்திலே கர்த்தருடைய வார்த்தை விவரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் யோசுவாவின் காலகட்டங்களிலே இவர்கள் எழும்பி போய் கானானை சுதந்தரிப்பதற்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நகர்த்துகிறார். அது யோசுவாவின் மூலமாய் தேவன் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழாய் செயல்படுத்துகிறார். அப்பொழுது யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறக்கூடிய ஒரு அருமையான கட்டளை, இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா வாயின் வார்த்தைகளிலே இந்த நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடுகள் நிறைக்கப்பட்டிருப்பதாக. இவங்க வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நகரலாம், வாழ்க்கையின் தெய்வீக திட்டத்தை நோக்கி நகரலாம். இங்கே 3 நிலைகளிலே நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த வசனத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன பண்ணுவாயாக, தியானிப்பாயா. அப்படின்னா வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம். அப்புறம்தான் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது நீ உன் வழியை என்ன பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவாய். அப்போ இந்த 2 காரியங்களையும் நம்ம நேர்த்தியாய் செய்யும் பொழுது இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற அநேக திட்டங்கள், தீர்மானங்களுக்குள்ளாக நாம் நுழைகிறவர்களாய் மாறுகிறோம். இல்லாவிட்டால் அதை அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய தீர்மானங்களை நாம் கண்கூடாக பார்த்து அதை வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ முதல்ல என்ன வருதுன்னா, வாயின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுகிறோம் பாருங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயோடு என்ன பண்ணுவதாக, எப்பொழுதோ தங்கி இருப்பதாக. ஏன்னா இந்த பேசப்படுகிற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதை பற்றி தான் நான் சற்று இன்றைக்கு உங்களோடு கூட அந்த தியானத்துக்கென்று கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏன்னா அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ வேதத்தை தியானிக்கிறோம், பாடல்கள் பாடுகிறோம். ஆனால் அதெல்லாம் செய்த பிறகு கூட நம்முடைய வாய் அது நேர்த்தியானபடி தேவ திட்டத்துக்கு உட்பட்டு அது செயல்படாத பொழுது நாமே தெய்வீக தீர்மானங்களை குலைத்து போடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். We bring lot of negative things into our life by speaking unhealthy words. ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகளை பேசுவதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தீர்மானமற்ற வார்த்தை நிலைகளை கொண்டு வருகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் தான் இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லித்தர விரும்புகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எனக்கும் படித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார், நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாம் செய்ய வேண்டியவற்றில் சில முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனமாய் பார்த்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாய் என்ன பேசுகிறது, நம்முடைய இருதயம் என்ன தியானிக்கிறது, நாம் என்ன விசுவாசித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஆற்றல்களை இந்த பூமியிலே கட்டவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே அநேக பேர் நம்முடைய சிந்தனை திறனை வளர்த்து கொள்வதில் கவனமாக இருக்கிறோம். we concentrate on brain development or we call it as mind development. பல லட்சங்கள் இன்றைக்கு செலவு செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் பாருங்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஸ்கூலில் சேர்ப்பீங்கன்னா அவங்கள அந்த 1வது 2வதுலாம் படிக்க வைக்கும் பொழுது பெரிய செலவே ஆகாது. அதுவும் இந்த டாட்லர்ஸ்லாம் அனுப்புவாங்க பாருங்கள், அப்படின்னா இந்த பால்வாடிக்கெல்லாம் அனுப்பும் பொழுது ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஆகாது. ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் சிறு பிள்ளைகளுக்கு செலவு செய்யப்படுகிறது. ஏன்னா அவருடைய சிந்தனை திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும், அவருடைய எண்ணங்கள் விரிவடைய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கிளாஸு இன்றைக்கி இயக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த அபகஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிராயிங் கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்குது. எல்லாமே சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையை பாருங்கள், 5வது போன பிறகு தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாரையும் சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறாங்க. பீப்புள் கான்சென்ட்ரேட் ஆன் பிரெயின் டெவலப்மெண்ட்.
இது நல்லதா? ரொம்ப நல்லது. இல்லை ஒரு சிலர் என்னென்னா மசில் டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேஷன், அப்படி என்றால் நல்ல ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் செய்யணும், ரன்னிங் போகணும், இப்படிலாம் உடம்பை டெவலப் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப அவசியமானது. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப அவசியமானது என்னென்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரியாய் டெவலப் பண்ண கற்றுக்க வேண்டும். We have to develop our tongue that is more powerful than the muscle and brain. நம்முடைய சரீரத்தின் தசைகளை காட்டிலும் நம்முடைய சிந்தனை மண்டலங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது எதுன்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நாவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கும் இல்லாவிட்டால் அவன் பின்னேற்றம் அடைவதற்கும் எது அதிகமான காரணத்தை வகுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாயின் வார்த்தைகள் தான். இன் லைஃப் த பேட்டில் ஆஃப் லைஃப் இஸ் த பேட்டில் ஆஃப் வேர்ட்ஸ். வாழ்க்கையின் அநேக போராட்டங்கள் வார்த்தையின் போராட்டங்களாகவே இருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னால் முடிந்த அளவு தேவனுடைய தீர்மானங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இது பெரிய உற்சாகம் ஊட்டக்கூடிய செய்தி அல்ல, ஆனால் நாமளே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக தேவன் பேசி கொண்டிருக்கிறார். எவ்ரி பேட்டில் இஸ் அ பேட்டில் ஆஃப் வேர்ட்ஸ். நாம் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் வார்த்தையின் போராட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக செய்யணும்னா வார்த்தையை அனுப்புகிறார். If God wants to do anything great in our life, He sends a word. தேவன் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அதனால தான் திருச்சபையின் ஒழுங்குகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது பாருங்க, நம்ம ஆராதனைக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், மன்றாடுதலுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், காணிக்கை கொடுப்பதற்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகளை கொண்டு வந்து சேர்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதோ இல்லாவிட்டால் அவர்களுக்காய் விசேஷமாக ஜெபிப்பதோ, இப்படிப்பட்ட பல முறைகளை வைத்திருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னா கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நேரத்தை வைத்திருக்கிறோம். பிரசங்க நேரம் என்று ஒன்றை வைத்திருக்கிறோம். ஏன்னா if God wants to do anything in this world, He gives through the word. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்படுகிறார். அதே போல பிசாசு இந்த பூமியில எதையாவது செய்யணும்னா அவனும் வார்த்தையை தான் யூஸ் பண்றான். எப்படி? கர்த்தர் எதை யூஸ் பண்றாரு? வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு. பிசாசு ஏதாவது செய்யணும்னா அவனும் எதை யூஸ் பண்றான்? வார்த்தையை தான் யூஸ் பண்றான். சிலருக்கு காதுல வந்து பேசுறான், சிலருக்கு நைட்ல கனவுல வந்து பேசுறான் பிசாசு. இல்லாவிட்டால் சில வேளைகளில் துன்மார்க்கமான மனிதர்கள் மூலமாய் தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பேசி கொண்டிருக்கிறான். அதனால த ஸ்போக்கன் வேர்ட், இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் வாழ்க்கையின் பல காரியங்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றைக்கு ஒரு மனிதன் தான் பேசக்கூடிய வார்த்தைகளிலே தோல்வி அடைகிறானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலும் தோல்வி அடைகிறவனாக இருப்பான். பாருங்க, இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக செலுத்துவதற்கு முன்பாக அநேக வருடங்கள் நான் இதை படித்திருக்கிறேன். அதை படிச்சுட்டு ஒரு சிலர்கிட்ட இந்த செய்தியை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ பதர் அதுதான் நடக்கும். எப்படி? அதனால நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம் அல்ல என்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேருக்கு அந்த மனநிலை உண்டு. நாம் பேசுறது ஒன்றும் ரொம்ப முக்கியமானதல்ல, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். பாருங்க, இந்த பூமியில தேவனுடைய தீர்மானங்களை நாம் சற்று கவனமாய் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப ஒரு விஷயத்தை எப்படி கட்டுகிறோம், எப்படி கட்டவிழ்க்கிறோம் என்று சொன்னால் வாயின் வார்த்தைகளினால் தான் அதை செய்கிறோம். கரெக்டா? எவ்ரிதிங் இஸ் பீன் பவுண்டட் ஆர் அன்லூஸ்ட் பை a word. ஒரு வார்த்தை பேசப்படும் பொழுது அது கட்டப்படுகிறது. ஒரு வார்த்தை பேசப்படும் பொழுது அது கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்போ பூமியே இந்த கட்டவிழ்க்கிற வேலையோ கட்டவிழ்க்க கூடாத வேலையையும் வாயின் வார்த்தைகளினால தான் மனிதர்கள் நிறைவேற்றுகிறார்கள். So man plays a pivotal role in life. இந்த பூமியிலே மனிதன் தான் என்ன பேசுகிறான், தான் என்ன கட்டவிழ்க்கிறான்,
தான் எதை கட்டுகிறான் என்பது அவன் வாயின் வார்த்தைகளினாலே பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த ஃபெட்டலிசம் என்று சொல்லுகிறோம் பாருங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னவென்று சொன்னால் விதி. தமிழ் மொழியாக்கத்தில் அதுக்கு பேர் என்னது? விதி. இன்னும் ரொம்ப நல்ல தமிழ் வார்த்தை என்னன்னா தலைவிதி. எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் என்ன பண்ணும், நடக்கும். அது என்னன்னா இதை மாற்ற முடியாது, இதுக்கப்புறம் அதை எதையுமே செய்ய முடியாது என்பதுதான் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் வேதாகமும் தலைவிதியை எங்கேயுமே ஹானர் பண்ணலை. தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், நாம் சரியான வார்த்தைகளை, தேவரகமான வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் தேவனுடைய ஜீவனை கட்டவிழ்க்கிறவர்களாய் மாறுகிறோம். பூமியிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன பண்ணா? சபித்தான். முற்றிப்புள் வைக்கலாம். இப்போ அதுக்கு மேலே படிக்க வேணாம், ஏன்னா இதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. இப்போ சண்டையே இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் பெலிஸ்தியன் எப்படி சண்டையை துவங்குகிறான் பாருங்க. இன்னும் போர் ஆரம்பிக்க அப்படின்னா இவங்க இன்னும் கத்தி எடுக்கல, ரத்தம் சிந்தப்படவில்லை, அம்புகள் விடப்படவில்லை. ஆனால் முதலாவது வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. In any battle, the spoken words play a pivotal role or a priority role என்று சொல்லுகிறோம். நீங்கள் எந்த ஒரு போராட்டத்திலும், எந்த ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் நாம் என்ன பேசுகிறோம் என்பது முதல் கட்ட பிரச்சனையாகவே அவைகள் கருதப்படுகிறது. இன்றைக்கு கூட உலகத்தில் போர் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பேச்சுவார்த்தைகளின் தோல்விகளினால் தான் போர் நடக்கிறது. யாரும் சும்மா போய் டைம் பாஸுக்காக பாம்பு போட்டு பல பேரை சாவடித்து, இவர்களும் தங்கள் நாட்டில் இருக்க பல பேர் சாவதற்கு ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு உலகத்தில் 2 முக்கியமான போர்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒன்று ரஷ்யா யுக்ரைன், இன்னொன்று இஸ்ரேல் ஈரான். 2 முக்கியமான போர்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் நடந்துச்சுன்னா பேச்சுவார்த்தையின் தோல்விகள். அப்ப எனி பேட்டில் ஸ்டார்ட்ஸ் வித் a word. எல்லா வார்த்தைகளுமே ஒரு வாயின் வார்த்தைகளினால் தான் ஆரம்பிக்கிறது. அதனால தான் இங்க பாருங்க, பெலிஸ்தியன் எப்படி ஸ்டார்ட் பண்றான் பாருங்க. தன் தேவர்களினால் அவனை என்ன பண்றான்? தாவீதை சபிக்கிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதை உலகத்தான்கள், இல்லாவிட்டால் அந்நிய தேவர்களை நம்புகிறவர்கள், தேவதைகளை நம்புகிறவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் நீங்க எந்த விதமான பில்லி சூன்யம், விக்கிரக ஆராதனையின் கோட்டைகளிலிருந்து தீமையான வல்லமைகளை கட்டவிழ்க்கிறவர்களோ என்ன பேசுறாங்க? வார்த்தைகளை தான் பேசுகிறாங்க, சபிக்கிறார்கள். ஏன்னா the Bible recommends the power of a spoken word. வேதாகமும் பேசப்படுகிற வார்த்தையின் வல்லமைகளை அதிகமாய் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் மோசே பார்வோனிடத்தில் போய் என்ன பண்ணான்? பார்வோனிடத்தில் போய் மோசே சண்டை போடவில்லை, வார்த்தையை பேசினான். என் ஜனங்களை விட்டுவிடு என்று சொன்னான். கரெக்டா? லெட் மை பீப்புள் கோ. கர்த்தர் சொன்னாரு, நீ பார்வோன்ட்ட போய் சொல்லு, ஜனங்களை என்ன பண்ணு, என்னை ஆராதிக்கும்படியாய் அனுப்பு என்று சொல்லி அந்த வார்த்தையை அனுப்பினார். So every battle begins with a word. நம்முடைய வாழ்க்கையில தொடங்குகிற எல்லா பிரச்சனைகளுமே வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறது. நீங்க இது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்வியல் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை எல்லாவற்றையும் பாருங்க, நம்ம வாயின் வார்த்தைகள் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அவங்கள எனக்கு பிடிக்காது. எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும்? அவங்கள எனக்கு பிடிக்காது, அவங்க மூஞ்ச பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அவங்க பேசினாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. இப்படி தான் எல்லாமே என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அது பெரிய பிளவாக, குடும்ப பிரச்சனையாக, ஒரு சந்ததிகளே சண்டை போடுற அளவுக்கு மாறிவிடுகிறது. பிகாஸ் எவ்ரி பேட்டில் ஸ்டார்ட் வித் a spoken word. அதே போல ஒரு மனிதனுடைய விடுதலையும் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவன் பேசுகிற வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறது. மோசே போய் அன்றைக்கு பார்வோனோடு பேசின அந்த வார்த்தை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது.
அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய தெய்வீக தீர்மானங்கள் அசைவாடுகிறது என்பதை நாம் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, சபை என்பது நல்ல ஆரோக்கியமான தெய்வீக திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுக்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். நான் பல வருடமாக பாஸ்டர் ரவி அவர்களோடு பயணம் செய்கிறேன். பாருங்க, சபையினுடைய மூத்த போதகர், அவர் நெகட்டிவாக பேசுகிறத நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்கவே முடியாது. நான் பார்த்தது இல்லை, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அவர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் பேசுவார். அவர் வயசை கேட்டால் அதுக்கு ஒரு அழகான ஒரு சொற்றொடர் சொல்லுவார். நானும் டைட்டு செய்யாமல் அடிக்கடி யோசித்துப்போம், அவருக்கு அவ்வளோதான் வயசு அப்படின்னு நினச்சி. He always very positive. நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ பாஸ்டர் ஏதோ செய்கிற, இல்லை, அவர் ஜீவனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நெகட்டிவாகவே பேச மாட்டார். பாருங்க, ஒரு முறை நானும் பாஸ்டரும் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன். அப்போ வந்து ஒரு டோலில் நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இந்த டோலுக்கு வந்தால் எனக்கு எப்பயுமே டிலே ஆகுது. அவர் சொன்னார், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க, இனிமேல் நீங்கள் போகிற இடம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அன்றைக்கு நான் என்னை திருத்தி கொண்டேன். ஏன்னா பாஸ்டர் அந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறது என்பதை அவர் ஆழமாய் நம்புகிறார். அது அப்படியே நன்மையாக மாற்றப்படுகிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வெற்றி தோல்விகளும் நாவின் அதிகாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நிறைய பைபிள் படித்து நிறைய வேதாகம அறிவுகளை சம்பாதிப்பது மட்டுமல்ல, நம்ம நாவை சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்கும் பேசப்படுகிற வார்த்தைகளின் வல்லமைகளை நமக்கு வேதாகமும் காண்பிக்கிறது. என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன். என்னன்னா இங்க வந்து பாலாமை கூப்பிட்டு அங்க பாலாக் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? ஆசீர்வதி. பாருங்க, யுத்தம் ஆயத்தமாயிடுச்சு. யுத்தத்துக்கு ரதங்கள்லாம் ரெடியாக இருக்குது, பாளையம் இறங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிறது என்னன்னா, ஒரு தேவ மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட வேண்டும்? புறப்பட வேண்டும். பிஃபோர் எனி பேட்டில் த வேர்ட்ஸ் பிளே எ ப்ரையாரிட்டி ரோல். எல்லா யுத்தங்களுக்கு முன்பாகவும், எல்லாவித தீர்மானமான அசைவுகளுக்கு முன்பாகவும் நம் வாயிலிருந்து என்ன வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். வேதாகமும் அநேக இடத்துல இந்த கருள் பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவன், நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் a word. ஒரு பிற்போக்கான தோல்விகரமான ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் தோற்று போகக்கூடிய வார்த்தைகளை பேசும் என்று சொல்லுகிறான். The power of a spoken word. ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் ஊடுருவி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணாத, சபிக்காத, இவர்களை நீ என்ன பண்ணு, ஆசீர்வதி. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அந்த ஜனங்களை முதல்ல நீ நெகட்டிவா பேசாத என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஏன்னா அவர்கள் மேல நான் ஒரு வார்த்தையை பேசி வைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா அப்படின்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை அவங்க மேல பேசி வச்சிருக்கிறாராம். அப்போ இந்த பூமியிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்திலே அவைகள் பதிவேற்றப்படுகிறது. எவ்ரி ஸ்போக்கன் வேர்ட் ஹேஸ் அ இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஸ்பிரிட் ரெம். அதனால தான் நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், ரொம்ப பிற்போக்காக பேசிக்கிட்டே இருந்தோன்னா அந்த அட்மாஸ்பியரே என்ன ஆகிடும்னா ரொம்ப சோர்வாக மாறிடும். நீங்கள் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு பாருங்களேன், வீடு என்ன ஆகிடும், ரொம்ப அமைதியாகிடும். சிந்தனைகள்லாம் ரொம்ப பிற்போக்காக போகும். ஆனால் அதே டைமில் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருங்களேன், அந்த வீடே என்ன பண்ணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாய் மாறும். நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த அட்மாஸ்பியர்லாம் சேஞ்ச் ஆகுது, எப்படி இந்த சூழ்நிலைகள்லாம் மாறுகிறது? ஒன்றுமே இல்லை, நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் காரணமாகிறது. The words that we speak. பாருங்க, தாயும் தகப்பனும் அவங்க சமாதானமாக பேசினாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குது? சமாதானமாக இருக்குது. பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் சமாதானமாக பேசினா அந்த வீடு எப்படி இருக்குது? சமாதானமாக இருக்குது. அண்ணன் தம்பிகள்
சகோதர சகோதரிகள்லாம் அவங்க மகிழ்ச்சிகரமாய் சிரித்து பேசினாங்கன்னா அந்த வீடு குதூகலமாய் இருக்கிறது. ஏன்னா இட் ஹேஸ் அன் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஃபார் இட். ஆனால் தான் நிறைய வேளைகளில் மக்கள் உலக ரகமான கேலி கூத்துகளை தேடி போகிறார்கள். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அங்கே தான் திருப்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறார்கள். அது வஞ்சிக்கப்பட்ட இடம். ஒருவன் தேவ பிரசன்னத்திலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுகிறான் என்பது அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னாடி தெய்வீக வல்லமைகள் அடங்கி இருக்கிறது. ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 55 verse 11. ஏசாயா 15 அதிகாரம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அதை வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு என்ன பண்ணாது? திரும்பாது. அப்படின்னா every word that I release has an authentication for performance. ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் பேசினா அது கரெக்டுங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்பொழுது நீங்களும் தேவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நீங்களே என்னவா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்குள்ள தாபரிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளோ அது தேவ ஆவியினால் மெருகேற்றப்பட்டவைகளாய் இருக்கிறது. இந்த இடத்துல தான் சபை அநேக கேள்விகளை உடையதாய் மாறுகிறது. நம்ம கடவுள் மாதிரி மாறிட்டோமா, இல்லை கடவுளாக மாறிட்டோமா? பாருங்க, கடவுளாகவும் மாறலை, கடவுள் மாதிரியும் மாறலை, ஆனால் கடவுளை உடையவர்களாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை நாம் சொந்தமாய் கொண்டவர்களாய் மாறி இருக்கிறோம். அதனால இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கோ தேவனுடைய ஆளுகைகள் வெளியரங்கமாகிறதாய் இருக்கிறது. அதனால தான் நம்ம பேசுகிற எந்த வார்த்தைகளுமே வீணாய் திரும்புவதில்லை. Every word has an influence on our life. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தாக்கம் இருக்கிறது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று, இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே சீஷர்களை பார்த்து தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் பாத்தீங்களா? முதல்ல போய் சரியா பேசு. எப்படி? முதல்ல போய் என்ன பண்ணு? சரியா பேசு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது கூட இந்த வீட்டிலே சமாதானம் இருப்பதாக அப்படின்னு பேசணும். கரெக்டா? நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்பே அங்கே அவர் இருப்பார், இவர் இங்கே இருப்பார், எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்க போதோ இப்படியே பேசி நினச்சிட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன், சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு இயல்பான கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். வீட்டிலே சமாதானத்தை கூறு என்று சொல்லுகிறார். சரிங்களா? வீட்டுக்குள்ளே போன உடனே முதலாவது என்ன பண்ணு? பேசு, சமாதானத்தை பேசு. இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் கூட பாருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்பதை பேசுங்க. ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறப்போ மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். when you speak these words it has power. அதுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கலாம் பாருங்க. சமாதானம் உண்டாக கடவது என்று முதலாவது சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் அது மரணத்தை சந்திப்பது கிடையாது. அது போகும், அது வேலை செய்யறதா இருந்தால் செய்யும், இல்லாவிட்டால் அது திரும்பி விடும். No word is being killed or put to death. எந்த வார்த்தையும் மரணிப்பது கிடையாது. இப்போ இந்த சத்தியங்கள்லாம் நம்ம சபைக்கோ கிறிஸ்துவ உலகத்துக்கோ அதிகமாக தெளிவுபட வேண்டியதாக இருக்கு. நம்ம பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே மரணத்துக்கு உட்படுவது கிடையாது. இட் டஸ் நாட் டை ஆஃப். அது போவோம், அது வேலை செய்யலைன்னா அது உங்ககிட்ட என்ன பண்ணும்? திரும்பி வந்துடும். அதுதான் கர்த்தர் அவர் தேவையில்லாமல் வார்த்தைகளை என்ன பண்ணுறதில்ல, பேசுறதே இல்லை. பாருங்க, இந்த வார்த்தைகளால தான் நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாகவே மாறுகிறோம். கரெக்டா?
நம்முடைய ரட்சிப்பே எதில் இருக்குதுன்னா வாயின் வார்த்தைகளில் தான் இருக்குது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர் என்று சொன்னால், நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து. ஏன்னா இந்த அறிக்கையிலே 2 விதமான ஆற்றல்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, நாம் நம்முடைய விசுவாசத்தை தெளிவுபடுத்துகிறோம். அடுத்தது நம்முடைய சித்தத்தை நாம் ஊர்ஜிதப்படுத்துகிறோம். we express our faith and also we express our will. என்னுடைய சித்தத்தை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அதுதான் பாருங்க, ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்க யாரையாவது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீங்கன்னா அது உங்க விசுவாசத்தையும் உங்கள் இருதயத்திலிருந்து தேவனுடைய தீர்மானத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். அதுதான் சபையில் எல்லா ஆராதனையும் முடிஞ்ச உடனே நம்ம ஆசீர்வாதம் கூறி ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இதை முதலே சொல்லி அனுப்பிச்சிடக்கூடாதா? இல்லை, தெய்வீக திட்டங்களெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆராதனையில் கடைசி வரைக்கும் இருக்கணும் என்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆசீர்வாதத்தை நாம் பெறக்கூடியது வார்த்தைகளினாலே பெறுகிறோம். வார்த்தை பேசப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படுறதே வார்த்தையில தான் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் சில இடையூறுகளை சந்திப்பதும் வார்த்தைகளினாலே தான் அவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய கருப்பொருளாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம்? வாட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட் தட் வி யூஸ். சரி, ஒரு சிலர் கேட்கலாம், நான் பேசினா எல்லா வார்த்தைக்கும் அதுக்கு பவர் இருக்கா பாஸ்டர்? நிச்சயமாய் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் எதில் இருக்குதா? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு ஆசீர்வாதமான நிலையை நான் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி பேசுகிற வார்த்தைகள் முழுமையான தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. Every word that is spoken through the anointing unleashes the power of God. இப்ப நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சுகமடைவார்கள். நீங்கள் வியாதிகளை சுகமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். சரி, பிசாசை எப்படி நம்ம துரத்த போறோம்? குச்சி வச்சா துரத்த போறோம்? கரெக்டா? சில இடங்கள்லாம் பிசாசை துரத்துறதுக்கு வெவ்வேறான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. எங்கள் பாட்டி இருந்தாங்க, அந்த காலத்தில் பாருங்கள், யார் மேலேயே அது பிசாசு இறங்கிச்சுன்னா போய் வேப்பிலை எடுத்துன்னு வந்து அடிப்பாங்க. கிறிஸ்தவங்க தான், நல்ல சபைக்கு போகிறவங்க தான், இருந்தாலும் ஆயுதம் என்னது? வேப்பிலை. அது எங்கேருந்து கற்றுட்டு வந்தாங்கன்னு தெரியல. சிலர் அப்படிப்பட்ட சில ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, பேய் அவர் அந்த மேலே இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், மெழுகுத்தி கொளுத்தி தலையில் ஊற்றுவார். எப்படி பேய் அந்த சரீரத்தை விட்டு போயிடணும். ஆனால் அவருடைய விசுவாசமோ என்னமோ அந்த பேயெல்லாம் அந்த சரீரத்தை விட்டு போயிடுது. ஆனால் கடைசியில் என்னன்னா, அவர் கொளுத்தி ஊற்றின மெழுகுவத்தி அந்த அம்மாவுடைய தலையை விட்டு போக மாட்டேன். ஆமாம், பெரிய கம்ப்ளைண்ட். அதுவும் என்ன பண்ணிருக்காரு, அவர் கலர் மெழுகுவத்தி ஊற்றி விட்டுருக்காரு. அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனை, பேய் போயிடுச்சு, ஆனால் இப்போ மெழுகுவத்தி போலன்னு. அதனால் சில ஆயுதங்களை கூட பயன்படுத்தலாம். ஆனால் வேதாகமும் அப்படிப்பட்ட எந்த விதமான கருவிகளை குறித்துமே சொல்லவில்லை. நீங்கள் பிசாசுகளை என்ன பண்ணுவீர்கள்? துரத்துவீர்கள். எப்படி துரத்த போகிறோம்? வார்த்தையினால. The words unleash the power of God through the anointing. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்துல வார்த்தை பேசப்பட்டது, அப்பொழுது வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம அபிஷேகிக்கப்பட்ட மக்கள் பாருங்க, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒரு சாதாரண நிலையில் பேசுகிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக சில வார்த்தைகள் சொன்னாவே வல்லம் இருக்குது. ஆனால் அபிஷேகத்தில் நெறிஞ்சு சொன்னீங்கன்னா அது இன்னும் பெரிய ஆற்றலை கட்டவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபத்தில் நம்ம அபிஷேகத்தில் நிறையும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். கரெக்டா? என்ன வார்த்தைகளை பேசணும் பாருங்க. விசேஷமாக நிறைய தாய்மார்கள் பரிந்துரை ஜெபம் அதிகமாக செய்வாங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, பிராந்தியத்துக்காக. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பெரிய ஆற்றல் இருக்கிறது. அபிஷேகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பெரிய ஆற்றல் இருக்குது. இப்போ ஆண்களை நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கிறேன். அவங்க எப்பயுமே சின்ன ஜெபம் தான் செய்வாங்க. எப்படி அவங்க எப்போ ஜெபிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா
எப்போ ஜெபம் பண்ணாங்க, எதுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னே தெரியாது. பைக்கில் ஏறும்பொழுது 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு 100 கிலோமீட்டர் போயிட்டு இருப்பார். ஆனால் அவரும் ஜெபிக்கிறார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு 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 பெரிய விசுவாசம் இருக்கிறது. அதை நான் இப்படி சொல்லுவோம் பாருங்க, தே ஆர் வெரி, அவங்களுக்கு அதிக ஸ்டாமினா இருக்கும். அப்படின்னா ஒரு விஷயத்தை அதை முடிகிற வரைக்கும் ஜெபிக்கக்கூடியவர்கள். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பெரிய பெரிய ஆற்றல்கள் வெளியரங்கமாய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன ஜெபிக்கிறோம், என்ன பேசுகிறோம்? இன்றைக்கு இந்த பேசப்படுகிற வார்த்தையின் சில தன்மைகளை சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, வார்த்தை ஆவிக்குரியதாக இருக்கிறது. வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவிகளாய் இருக்கிறது. நீங்கள் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைச்சு நாசியிலே அவர் சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லுகிறது. நாசியில் என்ன பண்ணாரு? சுவாசத்தை ஊதினார். அது வந்துன்னா the breath of God, தேவனுடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்பட்டது. சரி, அவர் ஊதும் பொழுது நம்ம பேச்சு எல்லாமே காற்று தான் பாருங்க. பேச்சு எல்லாமே என்னது? காற்று தான். அது ஒவ்வொரு ஸ்டைலில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதனால தான் பல்லுலாம் போயிடுச்சுன்னா வார்த்தை என்ன பண்ணும்? ரொம்ப கொளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது எல்லாமே பிரெத்து தான். அப்போ தேவன் ஆதாமுக்குள்ளாய் தன் ஜீவனை ஊதினார். அப்படின்னா ஜீவனை பேசி இருக்கிறார். ஸோ வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். ஆனால் தான் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருக்கிற ஒரு மனிதனோடு கூட நீங்கள் பேசுவதற்கு உங்கள் வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஞானம் தேவை. நம்ம இங்கேருந்து ஜெபிக்கிறோம், அது எப்படி பாஸ்டர் வேலை செய்யும்னா, வார்த்தைகள் ஆவியாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஆவியாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட போதனைகளெல்லாம் நாங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறோம். வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். என்னோடு கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஜீவனாய் இருக்கு. நான் பேசுற ஒவ்வொரு வசனம், வார்த்தைகள், சொற்றொடர்கள் எல்லாம் ஆவியாய் இருக்குது. அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது உங்களை தொடக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு செய்தியை பேசி கொண்டிருக்கேன். பல முறை பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல இருந்து செய்திகளை பேசி கொண்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் பின்னாடி ரோல இருக்கலாம், மிடில் ரோல இருக்கலாம், சிலர் தூங்கிட்டு கூட இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு வார்த்தை உங்களை தொடும் பொழுது, ஓ பாஸ்டர் எனக்கு தான் பேசினாரு, இல்லை பிரதர் எனக்கு தான் பேசினாரு, நான் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு அவர் கரெக்டாக பதில் சொன்னார். சரி, இது எப்படி நடக்குது? நான் உங்ககிட்ட வந்து பேசினேன்னா, நான் உங்களை தட்டி எழுப்பி இது உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறான்னு சொன்னேன்? இல்லையே. ஏன்னா வார்த்தை ஆவியாக இருக்கிறது. அது தூரம், அதற்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் வார்த்தை ஆவியின் மண்டலங்களிலிருந்து உங்களை தொடக்கூடியதா இருக்கிறது. அதான் சில வேளையில பாருங்க, உங்களை குடும்பத்தில் கூட யாராவது ரொம்ப உங்களை பத்தி பிற்போக்கா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, சில வேளையில உங்களுக்கு அது உணர்த்தப்படும், அவர் என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு. ஓகே, சிலர் இதே வேலையா வச்சுன்னு இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. ஓகே, சில வேலைகளிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதல் வரும். நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு திடீர்னு எனக்கு இப்படி ஒரு உணர்த்துதல் வருதுன்னா, வார்த்தை ஆவியாக இருக்கிறது. வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாக இருக்கிறது. நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறீங்க, அப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் போனவுடனே அது அப்படியே அமைதியாயிட்டாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு. ஆனால் உங்களுக்கும் அது ஒரு உணர்வை உண்டு பண்ணும். ஏன்னா நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இது பிற்போக்கானது. அதே போல் உங்களை பற்றி நல்ல சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் போன உடனே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். உங்களுக்குள்ளே என்ன வரும்? ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். நீங்கள் யாரையாவது சொந்தக்காரங்களெல்லாம் சந்திக்கும் பொழுது பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருதுன்னா அவங்க உங்களை பற்றி நல்லா பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி? இல்லை பாஸ்டர், போன உடனே ஒரு சோகம்தான் எனக்குள்ளே வருது. அப்போ அங்கே ஏதோ என்ன பண்ணியிருக்கிறாங்க? என்ன எல்லாரும் எதுவுமே சந்திக்காத மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா the words are spirits. அது ஆவியின் தன்மை உள்ளது. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, நம்ம இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் கூட ஜெபிக்கிறோம்.
இன்னைக்கு சென்னையில் இருக்க ஒருத்தருக்கு இங்கேருந்து ஜெபிச்சோம். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி பாஸ்டர் வேலை செய்யணும்? வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியாய் இருக்கிறது. இது என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கு வார்த்தையை சரியாய் பயன்படுத்துவீர்கள். வார்த்தையை எப்படி பயன்படுத்துவீங்க? சரியாக பயன்படுத்துவீங்க. பாருங்க, உலகத்தில் பலவிதமான கத்திகள் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் கத்திகளை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பலவிதமான கத்திகள், நான் நிறைய கத்திகளையும் வாங்குவேன். பலவிதமான கத்திகள் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கத்திகளுடைய ஒவ்வொரு தன்மையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு கத்திகளுக்கும் பலவிதமான தன்மைகள் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு டிசைனில் வச்சுருப்பான். நம்ம நினச்சிருக்கோம் பைத்தியக்காரன் ஒரே மாதிரி செய்யாமல் ஏன் இப்படி தேவையில்லாமல் செய்திருக்கான்னு. இல்லை, அவன் ரொம்ப அறிவாளி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கத்தியை வச்சுருக்கிறான். ஆமாம், வெண்ணெயை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருக்கிறான், தக்காளி வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருக்கிறான். நீங்கள் கையில் வச்சு எதையாவது கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு கத்தி வச்சுருக்கிறான். நீங்கள் அரேபியன் ஃபுட், இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற ஃபுட்டு செய்யணும்னா அதுக்கு வித்தியாசமான கத்தி வச்சுருக்கிறான். பிரெட்டு வெத்துறதுக்கு சரியான கத்தி வச்சுருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சரியாய் பேசுவதற்கான சில வார்த்தைகளை தேவன் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் அதை எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது. பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்பயுமே ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா அது தெய்வீக தீர்மானங்களை கட்டவிழ்க்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர், இவன் ஒன்றும் சரியில்லை பாஸ்டர், இப்படிலாம் நீங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் தவறான ஆவிக்குரிய தன்மைகளை அவர்களுக்குள்ளாக கட்டவிழ்க்கிறீர்கள். The words have spirits. The words have spirit. பாஸ்டர், அவர் செய்கிறதெல்லாம் எனக்கு டென்ஷனாக இருக்குது, அப்போ எப்படி நான் பேசாமல் இருக்கிறது? உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, பேசாமல் இருந்துருங்க, மௌனமாக இருந்துருங்க. பேச பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்? பேசாமல் இருந்துடணும். ஆனால் என்னால் பேசாமே இருக்க முடியாது. தனியாக போய் வேணா ரூமில் நீங்களே உங்களுக்கு நேராக எதாவது என்ன பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க. ஆனால் வேறு யாரும் கேட்குற மாதிரி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது ஆவிக்குரிய தன்மைகளை கட்டவிழ்க்கும். நீங்கள் சண்டை கூட பாருங்களேன், தனியாக நீங்கள் ரூம்லேயே பேசியிருந்தீங்கன்னா சண்டை வராது. என்னைக்கு இன்னொருத்தர் கேட்குற மாதிரி பேசுகிறீங்களோ அன்றைக்கி தான் என்ன வருது? சண்டை வருது. பிகாஸ் வேர்ட்ஸ் have an entity to touch anywhere in the world. வார்த்தை எங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, வார்த்தை பட்டயமாய் இருக்கிறது. என்னோடு கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். ஆவியின் பட்டயம், தேவ வசனம் என்பது ஆவியினுடைய பட்டயம். அதனால தான் வார்த்தையை எடுத்து நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சில பேர் அதை ஒழுங்காக பேச தெரியாதனால தான் அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களை தேவன் இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்து அவர் மூலமாய் அநேக வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? பேச வைக்கிறார். நீங்கள் நல்ல ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் வார்த்தையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால தான் ஃபாதருடைய பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வசனத்தை என்ன பண்ணியிருப்பார்? அவர் டைப் பண்ணியிருப்பார். இன்றைக்கி நிறைய பேர் பாட்டு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணால் எந்த வசனத்தையும் என்ன பண்ண முடியாது, கோட் பண்ணவே முடியாது. ஆனால் ஃபாதர் அவர்கள் அதை கோட் பண்ணி தான் பாடியிருப்பார். ஏன்னா இந்த வார்த்தை என்பது பட்டயமாக இருக்கிறது. அருமையான ஒரு பழைய பாடல் இருக்கு பாருங்க, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு பயம் இருக்குதோ அன்றைக்கி பாடி பாருங்கள், அது ஒரு பெரிய ஜீவனை உண்டு பண்ணும். நான் நிறைய வாட்டி அந்த பாட்டு பாடியிருக்கேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நம்ம பாடும் பொழுது பாருங்கள், மனித கற்பனையிலிருந்து தோடுகிற பாடல்கள் நல்லா இருக்குது. கற்பனையிலிருந்து தே ஆர் பொய்டிக் பீப்புள். அருமையான ஒரு கலை நயத்தோடு சில வசனங்களை வார்த்தைகளை எழுதுகிறார்கள். ஓகே, ஆனால் அதில் அது கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே அமைதியாயிடும். ஆனால் வார்த்தை என்பது ஒரு பட்டயமாய் உங்களுடைய லைஃப்பில் என்றைக்குமே என்ன பண்ணும்? வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா the words are the fighting swords. ஏன் இதை பட்டயமாய் தேவன் வைத்திருக்கிறார்? பாருங்கள், இன்னைக்கு பூமியில் தீமையானவைகளை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்றால் உங்கள் வாயிலே தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பட்டயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எதிரிகளை நிர்மூலமாக்குவதற்கு, எதிரிகளை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு. அப்படின்னா அவங்க எதுவும் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணுறோம்? நம்ம
பட்டயங்களை பயன்படுத்துகிறோம். அப்ப நீங்க நல்ல தெய்வீக வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான நிலைகள், சூழ்நிலைகள், பிசாசுடைய அழுத்தங்களை நாம் நிப்பாட்டுகிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. எதுக்கு பட்டயம் எடுத்துட்டு போறாங்க? எதிரிகளை தாக்குவதற்கும் எதிரிகளுடைய நிலைகளை நிர்மூலமாக்குவதற்கும். அப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம்? எதிரிகளை நம்ம உற்சாகப்படுத்துறோமா? எதிரிகளை நம்ம அவங்கள என்ஹான்ஸ் பண்றோமா? அப்படின்னா இன்னும் நல்லா அவங்க நல்ல எதிரிகள்லாம் வேலை செய்யட்டும்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோமா? இல்லாவிட்டால் அவர்களை நிர்மூலமாக்குகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா இதெல்லாம் பயப்படுறப்ப பேசுகிற வசனங்கள் பாருங்க. எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்பினாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? என்னை ஜெயிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் நம்ம பேசும் பொழுது நாம் பட்டயங்களை பயன்படுத்துகிறோம். எதை பயன்படுத்துகிறோம்? பட்டயங்களை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பில் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. போதும். மலையை பார்த்து என்ன செய்ய சொல்றாரு? பேச சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து அநேக வேளைகளில் நம் கதி கலங்குகிறோம். ஒருத்தர் சொல்றாரு, ஈரக்கொலையே நடுங்குதியா பிரச்சனையை நினைச்சா. எப்படி? கரெக்டு தான். நம்ம மனிதர்கள் அப்படிலாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது பாருங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு தூக்கம் வராது, ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளில் மனிதர்கள் கடந்து போவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட நிலையிலே பிசாசு எங்கெல்லாம் தன் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறானோ அங்கெல்லாம் அந்த இருளினுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது மத்தியிலே வசனம் சொல்லுகிறது, மலையை பார்த்து என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். இப்போ நம்ம பிரச்சனையை பார்த்து சொல்லணும், கவலையே என்னை விட்டு என்ன பண்ணு? கடந்து போ. துன்மார்க்கமான சிந்தனையை என்னை விட்டு என்ன பண்ணுவோம்? கடந்து போ. அநியாயத்தை விரும்புகிற எண்ணங்களே என்னை விட்டு என்ன பண்ணுவோ? கடந்து போ. See, you fight the enemy's territory with a word. அதனால்தான் வார்த்தை நமக்கு பட்டயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பட்டயம் நமக்கு அம்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 64. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, மறைவிலே உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை என்ன பண்றாங்க? நாணேற்று. அப்ப வார்த்தை ஒரு அம்பு மாதிரி பயன்படுத்தப்பட முடியும். Words can be used as an arrow. நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும், அதை செயலிழக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் நியூட்ரலைஸ் என்று சொல்லுகிறோம். அது வேலை செய்யாம போகணும் அப்படின்னா நீங்கள் அவைகளை பார்த்து பேச தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், இந்த அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். வாயின் வார்த்தைகளை குறித்து அதிகமாய் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம் பாருங்க. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. இதோ நீ சபித்த அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிற்று. It has become a pointed destruction. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சரியாய் செயலிழக்க வைக்கப்பட்ட வார்த்தையை தேவன் பயன்படுத்தினார். ஏன்னா அவர் அத்திமரத்தை பார்க்குறாரு, அதில் பலன் இல்லை, அது ஏமாத்துற நிலையில் இருந்துச்சு. அப்பொழுது அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு போவதான்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் கூட இருந்தவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க இது ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு ஒரு விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. எப்படி? அநேக வேளையில் நம்ம நல்ல செய்திகளையும் தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது யாருக்கோ எதுக்கோ அதெல்லாம் பிரயோஜனப்படுமா என்ற சில நினைவுகளிலே பிசாசு நம்மளை கொண்டு போயிடலாம். அதே போல தான் பேதுருவும் போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த நாள் கர்த்தர் பேசின அந்த வார்த்தை, அந்த மரம் என்ன ஆயிடுச்சு?
பட்டு போயிட்டு. நீங்க கேட்கலாம், அது எப்படி பாஸ்டர், ஏதாவது இடி விழுந்துச்சா, யாராவது மருந்து வச்சுட்டாங்களா? பாருங்க, ஒரு மரம் பட்டு போகணும்னா இலை உதிர்கிறது வேற, ஆனா ஒரு மரம் பட்டு போகணும்னா அது வேர்ல இருந்து அந்த வேலை நடக்கணும். எப்படி? அப்ப கர்த்தர் பேசின அந்த வார்த்தை ஒரு அம்பை போல கடந்து சென்று அந்த வேரை செயலிழக்க செய்தது. ஸோ your words are like an arrow. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பூமியிலே பேசி கொண்டிருக்கிறோம். சொல்றேன் பாருங்க, பிள்ளைகள் மேல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. என் பிள்ளைகள் கனி தரும் திராட்சை கொடிகளைப் போல இருப்பார்கள். அவங்க நல்ல படர்ந்து விரிந்து ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் மனைவி நல்லா இருப்பா. when you speak some of the godly words, ஒரு செழிப்புக்கு அடையாளம் திராட்சை குலை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு நல்ல குலை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு திராட்சை பழத்தை தருனே தெரியாது. அதனால தான் அந்த வார்த்தைகளை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் நம்மக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளைங்களை குறித்து என்ன பேசுகிறீர்கள், அது ஒரு ஆரோ மாதிரி கர்த்தர் பேச சொல்கிறார். ஒரு அம்பாக பேச சொல்கிறார். என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆமே, எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும்? சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அவங்களுக்கு உயர்வான இடத்துல வாசல்கள் திறக்கப்படும், அவர்கள் உன்னதத்தில் ஏறுவார்கள், அவர்கள் பெரிய ஆளுகை நிலையிலே தங்கி இருப்பார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பெரிய பிரம்மாண்டங்களை செய்வார். பாருங்க, இதெல்லாம் ஆரோ வேர்ட்ஸ். அதனால தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க நான் முன்னாடி பார்த்து சில வேலை ஆச்சரியப்பட்டதுன்னு, அவங்க ரொம்ப பெரிய ஜெபம்லாம் செய்ய மாட்டாங்க. பெரிய ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரங்க ரொம்ப பெரிய ஜெபம்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா தலையில் கை வச்சு 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஜெபங்களெல்லாம் பெற்றுக்கொண்டு என்னடா இது, அது நாங்கள் ஆதி காலத்து ஆங்கிலிக்கன் சர்ச்சிலேருந்து வந்தோம் பாருங்க. ஆங்கிலிக்கன் சர்ச்சில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா தான் வல்லமை உள்ள ஜெபம். எப்படி? ஆனால் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கிட்ட போனீங்கன்னா சும்மா லைட்டாக டச் பண்ணி 2-3 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு எனக்கு நன்றாய் புரிகிறது, அது ஒரு அம்பை போல அவர்கள் பேசி இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை சரியாய் பேசுகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. மனைவிக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா, சமாதானத்தை பேசுங்க. என் மனைவி சமாதானமாக இருப்பா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, அவர் சரீரத்திற்கு வியாதிகள்லாம் மறைந்து போகும். இப்படி நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது குடும்பத்திலே பெரிய மகிழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 3 நிலைகளை நான் விவரித்திருக்கிறேன். 1, வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. 2வது வார்த்தை பட்டயமாய் இருக்கிறது. 3வது வார்த்தை அம்பாய் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை பேசி ஜீவனை நீங்கள் கட்டவிழ்க்கிறவர்களாய் மாறுங்கள். விசேஷமாய் ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, ஏன்னா உங்கள் குடும்ப தலைவர் என்ற பொறுப்பை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு மிகப்பெரிய தீர்மானத்தை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் இல்லாமையே பேசாதீங்க. இல்லை இல்லை இல்லைன்னு பேசுனீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் அது ஜீவனாக மாறிவிடும், இல்லை என்ற நிலையை கொண்டு வந்துவிடும். இல்லை, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்து கொடுப்பார். எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, அவர் நிறைய வேலைகளில் அவர் நிறைய காசெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவர் சொல்லுவார், நீங்கள் போங்க கவலைப்படாமல், நான் நாளைக்கு அனுப்பிடுறேன். எப்படி? நான் யோசிப்பேன், இவர் எப்படி தான் கொடுக்க போகிறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டார். கொடுக்க முடியாத நிலைமைகளை கூட பேசியே என்ன பண்ணிட்டார், அவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் குடும்ப தலைவராக இருந்து என்ன பேசுகிறீர்கள்? என் குடும்பத்துக்கு தேவையான சகலமும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நல்ல வீடுகளை கொடுப்பார், நிலங்களை கொடுப்பார், என் பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருக்கக்கூடிய தாவரங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசேஷமாக குடும்ப தலைவர்கள் சொல்கிறேன், ஏன்னா அவங்க தான் ரொம்ப இதை சரியாக பயன்படுத்துறது இல்லை என்பதை நான் அதிகாரப்பூர்வமாக பார்த்துருக்குறேன் பாருங்க. ஏன்னா 29 வருடங்களாக பிரசங்கம் பண்ணுறேன். ஆண்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, வந்தோமா தசம்பாகம் கொடுத்தோமா காணி கொடுத்தோமா போதும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு குடும்ப தலைவராய் நீங்கள் அநேக நல்ல வார்த்தைகளை குடும்பத்தின் மீது பேசுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவிகள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் சமாதானமாக வச்சுக்கணும்னா அது உங்கள் வாயில் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் சமாதானமே இல்லை. ஒரு பாட்டி அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க, எப்பா ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுப்பா. நான் சொன்னேன், பாட்டி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்தீங்கன்னா உடனே சரியாயிடும். என்னன்னு? வாயை மட்டும் மூடின்னு இருங்க. இதுக்கு ஜெபமே தேவையில்லை, 21 நாள் உபவாசமே தேவையில்லை. அந்த வாயை மட்டும் கரெக்டாக சாப்பிட்றப்ப திறந்து மூடிட்டு மற்ற நேரம் நீங்கள் அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா குடும்பமே இல்லை, சந்ததியே நிம்மதியாக இருக்கும். அப்படி அந்த ஊர் தெரு அந்த பிராந்தியமே அமைதியாக இருக்கும். அப்படி ஏன்னா நம்முடைய நிறைய பிரச்சனைகள் வாயிலிருந்து தான் புறப்படுகிறது.
அதெல்லாம் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய யுத்தத்தை ஜெயிப்பதற்கும் கர்த்தர் வாயின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். யுத்தத்தை உங்களுக்கு பாதகமான நிலையில் மாற்றுவதும் வாயின் வார்த்தைகள் தான். நம்ம எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த பேசப்படுகிற வார்த்தைகளின் வல்லமைகளை நாம் சரியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு காலையில் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மரணம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வேளையிலே கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணித்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தமாகவும் உமக்கு பிரியமானதை பேசவும், நியாயமானதை பேசவும், அநியாயத்தை நாங்கள் நிர்மூலமாக்கவும், கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்துக்களை குலைத்து போடவும் இந்த வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வியாதிகளுக்கு விரோதமாய் பேசுகிறோம், எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. வியாதிகளுக்கு விரோதமாய் பேசுகிறோம் கர்த்தாவே, தரித்திரத்துக்கு விரோதமாய் பேசுகிறோம், அவமானங்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம் கர்த்தாவே. எங்கெல்லாம் நாங்கள் தலை குனிந்தோமோ அங்கெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய தலை உயர்த்தப்படுவதாக. எங்கெல்லாம் நாங்கள் இழப்புகளை சந்தித்தோமோ அந்த இழப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே 7 மடங்கு திரும்பி வருவதாக என்று பேசுகிறோம். பிசாசு திருடிட்டு போன எல்லா எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் திரும்ப பேசுகிறோம் கர்த்தாவே. குடும்ப சமாதானம், குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப கர்த்தாவே நல்ல ஆரோக்கியமான நிலைகள் கர்த்தாவே, குடும்பமாய் நாங்கள் சந்தோஷமாய் இருந்த நிலைகள் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வருவதாக. எல்லாம் சத்தமா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகளை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. இது யாரோ ஜெபம் பண்றதுனால அல்ல, நீங்கள் உங்கள் வாயினாலே பேசி நீங்கள் ஜீவனை பிறப்பிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். The words are spirit. வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தாவே, குடும்பத்திலே மறுபடியும் தெய்வீக சந்தோஷங்கள், சமாதானங்கள் உண்டாவதாக. கர்த்தாவே, பிள்ளை இல்லாதவர்களுக்கு நல்ல அருமையான பிள்ளைகள் பிறப்பதாக என்று பேசுகிறோம் கர்த்தாவே. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற வேளையிலே தேவன் தெய்வீகமான உறவுகளை கொண்டு வருவீராக என்று பேசுகிறோம் கர்த்தாவே. வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இடைஞ்சலிலே வாழ்ந்து கொண்டு நல்ல நிம்மதியான இடம் இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று பேசுகிறோம். வசதியான வாழ்க்கைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. சமுதாயத்திலே கீழ் மட்டத்திலே இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் உயரிய மட்டத்துக்கு கொண்டு வருவீராக. Let them rise, O Father Lord. அவர்கள் எழும்புவார்களாக. தரித்திர கட்டுகள் அறுந்து விழுவதாக. சாபங்கள் நிர்மூலமாவதாக. Oh, thank you, Holy Spirit. கர்த்தாவே, இந்த சபையின் மேல வைத்திருக்கிற பெரிய பெரிய திட்டங்கள், கிளை சபையின் மேல வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள்லாம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான எங்கள் போதகர் பாஸ்டர் ரவி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களும் அருமையும் இனிமையுமாய் நிறைவேற பேசுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரும் குடும்பத்தின் மீதும் சபையிலே பொறுப்பாய் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக அசைவுகள் உண்டாவதாக. தேவன் வெளிப்படுவீராக. தேவன் உயர்த்தப்படுவீராக. தேவன் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, நாங்கள் தோல்வியின் விளிம்பிலே இருந்தாலும் நாங்கள் ஜெயத்தை பேசுகிறோம் கர்த்தாவே. இல்லாமையிலே நிறைவை பேசுகிறோம், பலவீனங்களிலே சுகத்தை பேசுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் அநேகவற்றை கூட்டி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமாய் ஒரு சிலரும் பேசிக் கொண்டிருக்கிறேன். God will add many things in your life. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அநேகவற்றை கூட்டி கொடுக்க போகிறார். அதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.